பீஸ்ட் மாஸ்டர் உலகத்துல வந்து பிறந்தா சிட்டி சென்டர்ல எல்லாரும் விதவிதமான மிருகங்களை வச்சுட்டு கெத்தா பறந்துட்டு இருக்காங்க. நாமளும் வேற உலகத்துல இருந்து வந்ததால எஸ்எஸ்எஸ் ரேண்ட்ல ஏதாச்சும் கெத்தா பவர் கிடைக்கும்னு நினைச்சா கடைசியில அடிமட்டத்துல ஒரு குடிசை பகுதியில பிறந்து 30 லட்சம் கடனை தலையில வச்சுட்டு எஃப் கிளாஸ் கொசுவை வச்சுட்டு நிக்கிறேன். நார்த் சிட்டி சேரிக்குள்ள ஒரு சந்துல என்னைய ஒரு கிழிஞ்ச சாக்கு மூட்டையை எட்டி உதைக்கிற மாதிரி ஒருத்தன் உதைக்கிறான். இடி சத்தத்துல என் உடம்பு அடிபடுற சத்தம் யாருக்கும் கேட்கல. பாசி பிடிச்ச செவத்துல என் முதுகு போய் செம ஃபோர்ஸா இடிச்சதுல வலி உசுர எடுக்குது. கத்த கூட உடம்புல தெம்பு இல்லாம வாயை மட்டும் பொளந்துட்டு உடந்த காத்து அடிக்கிற மிஷின் மாதிரி சத்தம் மட்டும் போடுறேன். காசை கொடு, இல்லனா அந்த செத்த முட்டையை தின்னுன்னு ஒரு மொட்டை தலையன் கத்துறான். அவன் கையில ஒரு வெயிட்டான அலாய் பேஸ்பால் பேட் இருக்கு. அதுல இருந்து ரத்தம் சொட்டிட்டு இருக்கு. அவனுக்கு பின்னாடி ஆள் உயரத்துல பாதி சைஸ் இருக்கிற ஒரு டி ரேங்க் இரும்பு பன்றி அயன் ஹைட் பிக் கால தரையில தேய்ச்சிட்டு நிக்குது. அதோட சிவந்த சின்ன கண்ணுங்க கீழே சுருண்டு கிடக்கிற எண்ணெயவே வெறிச்சு பாக்குது. இவன் பேரு ஜாவோ ஹூ, நார்த் சிட்டி அண்டர் கிரவுண்ட் ஏரியாவோட மெயின் ரவுடி. நானோ இப்போதான் 18 வயசாகிற, அப்பா அம்மா இல்லாத 30 லட்சம் கடனை வச்சுட்டு சுத்துற அந்த ஸ்கூல்லையே ரொம்ப வீக்கான பையன். வாயை துரட்டான்னு சொல்லிட்டு ஜாவோ ஹூ முன்னாடி வந்து என் மணிக்கட்டு மேல காலை வச்சு நசுக்கிறான். இன்னைக்கு உனக்கு பவர் வர வேண்டிய நாள் தான். ஊருக்கே தெரிஞ்சிடுச்சு நம்ம வாங்க எஜமான் பவர் வர ஸ்டேஜ்ல அரை மணி நேரமா முக்கி கடைசியில் அந்த முட்டையிலிருந்து எந்த மிருகமும் வராம அது ஒரு செத்த முட்டைன்னு ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்லி கிண்டல் பண்றான். நான் சேர்த்து தண்ணியில படுத்துட்டு பல்ல இறுக்கமா கடிச்சிட்டு ஒரு சத்தம் கூட போடாம அவனோட தொண்டை குழியவே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் அதே பார்வை. எனக்கு இந்த மாதிரி பார்க்கறத பார்த்தாலே பிடிக்காதுன்னு ஜாவோஹூ செம காண்டாகி அந்த இரும்பு கம்பியை தூக்கிட்டான். பணமும் இல்ல, முட்டையும் வேஸ்ட். உன்னை வச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. உன்னை பீஸ் பீஸா வெட்டி பிளாக் மார்க்கெட்ல வித்தாச்சும் கொஞ்சம் காசு பார்க்கறேன்னு சொல்றான். அவன் எஜமானோட கொலை வெறிய பார்த்துட்டு அந்த இரும்பு பன்றி கத்திட்டே என்னைய முட்டை வருது. அந்த கேப்ல என் நெஞ்சில இருந்து அந்த சாம்பல் நிற முட்டை கீழே விழுது. என் முழங்கால உடைக்க அவன் அடிச்ச அடி மிஸ் ஆகி என் நெத்தில பட்டு சதையை கிழிச்சுடுச்சு. அந்த செக்க செவேர்னு வந்த ரத்தம் கரெக்டா அந்த முட்டை மேல விழுது. ரத்தம் கீழே வழியாம ஸ்பாஞ்ச் தண்ணியை உறிஞ்சிற மாதிரி அந்த காஞ்சு போன முட்டை ரத்தத்தை முழுசா உறிஞ்சிக்குது. ஹை அடாப்டபிலிட்டி ஜீன் சாம்பிள் டிடெக்ட் ஆகிருக்கு. உசுறு போற நிலைமையில இருக்கீங்க. போர்ஸ் ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஒரு ரோபோ சத்தம் என் மூளைக்குள்ள கேக்குது. நான் முழிச்சு பார்த்தா சேத்துல கடந்த அந்த செத்த முட்டை செக்கச்செவேர்னு பயங்கரமா மின்னுது. ஜாவோ ஹூ இதை பார்க்காம சிரிச்சுட்டே அவனோட பன்றியை விட்டு அவன் வைத்த கிழின்னு சொல்றான். அந்த பன்றி ஸ்பீடா வந்துட்டு இருக்கு. அதோட கொம்பு என் வைத்த கிழிக்க 1/2 மீட்டர் தான் கேப் இருக்கு. அப்போ அந்த முட்டை உடையுது. எந்த பெரிய வெளிச்சமும் இல்ல, பெரிய மிருகமும் வரல. வெறும் நகம் சைஸ்ல கருப்பும் சிவப்பும் கலந்த ஒரு நோஞ்சான் கொசு சத்தமே இல்லாம பறந்து வெளியே வருது. சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஜர்க் சிஸ்டம் உங்களோட லிங்க் ஆயிடுச்சு. முதல் படை எஃப் கிளாஸ் ரத்த கொசு. ஸ்பெஷாலிட்டி எந்த டிபென்ஸா இருந்தாலும் காலி பண்ணிடும். கொடூரமான விஷம் இருக்குன்னு சிஸ்டம் சொல்லுது. அடிச்சு கொல்லு அத. நான் மனசுக்குள்ள முதல் ஆர்டர் போட்டேன். அந்த சின்ன கொசு கண்ணுக்கே தெரியாத ஸ்பீட்ல ஒரு சிகப்பு கோடு மாதிரி பறந்து அந்த பன்றியோட இரும்பு மாதிரி இருக்கிற முதுகுல குத்தாம ஒரு மிசைல் மாதிரி கரெக்டா பன்றியோட காதுக்குள்ள புகுந்துருச்சு. அவ்வளோ ஸ்பீடா வந்த பன்றி அப்படியே ஷாக் ஆகி நிக்குது. அதோட கண்ணுல மரண பயம் தெரியுது. அது பைத்தியம் பிடிச்ச மாதிரி தலைய ஆட்டிட்டு கொடூரமா கத்துது. என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி பண்றேன்னு ஜாவஹூ பதறி போய் மைண்ட் கண்ட்ரோல் மூலமா அந்த பன்றியை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். ஆனா பன்றியோட மைண்டுக்குள்ள போய் பார்த்தா மூளையவே கொடைஞ்சி எடுத்த மாதிரி ஒரு நரக வேதனை தான் அவனுக்கு தெரியுது. 3 செகண்ட்ல டிபென்ஸ்க்கு பேர் போன அந்த டி ரேங்க் பன்றி எல்லா ஓட்டையிலையும் கருப்பு ரத்தம் வழிய ஒரு பெரிய மலை சரிஞ்சு விழுற மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்து செத்துருச்சு. என்னடா பண்ணேன்னு ஜாவோஹூ கையெல்லாம் நடுங்க கீழே கடக்கிற பன்றியையும் சேத்துல இருந்து எந்திரிக்கிற என்னையும் பார்த்து ஷாக் ஆகுறா. என்ன ஆயுதத்தை யூஸ் பண்ணேன்னு அவன் கத்துறா. நான் நக்கலா சிரிச்சுட்டே ஆயுதமான்னு சொல்லிட்டு வலது கை ஆள்காட்டி விரலை தூக்குனேன். அந்த கருப்பு சிகப்பு கொசு என் விரல்ல வந்து ஸ்டைலா உட்காந்து ரெக்கைய கோதி விட்டுட்டு இருக்கு. இது பேரு மிங் ஹே, என் மிருகம்னு சொன்னேன். ஜாவோஹூ கண்ணு முழிய வெளியே தள்ளி ஏதோ பெரிய ஜோக்க கேட்ட மாதிரி நிக்கிறான். ஆனா கீழே கிடக்கிற பன்றியை பார்த்தா அவனுக்கு சிரிப்பு வரல. எஃப் கிளாஸ் கொசுவா? வாய்ப்பே இல்ல. ஒரு கொசு எப்படி இரும்பு பன்றியோட டிபென்ஸை உடைக்கும்னு கேட்குறான். ஏன்னா நீ ஒரு முட்டாள். பெரிய டாலை
பெரிய டிராகனா இருந்தாலும் மூளைக்குள்ள ஊசி ஏறினா செத்துதான் ஆகணும் நான் சோர்வான குரல்ல கெத்தா சொன்னேன். உடனே சிஸ்டம், டி ரேங்க் மிருகத்தை கொன்னதுக்கு 50 பாயிண்ட்ஸ். உங்களுக்கு உடம்புல பெரிய காயம் இருக்கு, சீக்கிரம் எனர்ஜி ஏத்தணும். உங்களோட கொசு ரத்தம் வேணும்னு கேக்குதுன்னு சொல்லுது. என் விரல்ல மின்னிட்டு இருக்கிற அந்த கொசுவோட பசிய என்னால ஃபீல் பண்ண முடியுது. பயந்து போய் பின்னாடி போயிட்டு இருக்கிற ஜாவோஹூவை பார்த்து நான் தலையை தூக்குனேன். எப்படியும் வந்துட்ட, எங்க போற? என் கொசுவுக்கு இன்னும் பசி அடங்கலைன்னு சொன்னேன். பைத்தியக்காரா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு அவன் கத்துறான். அவன்கிட்ட மிருகம் இல்லைனாலும் அவன் ஒரு பெரிய ஆள். நான் அடி வாங்கின ஒரு ஸ்கூல் பையன். அவன் கம்பியை தூக்கிட்டு கத்திட்டே வரான். நான் அங்கேயே அசையாம நின்னு ஒரு சொடக்கு போட்டேன். அவன் கை அப்படியே அந்தரத்துல நின்னுருச்சு. தொண்டையில ஏதோ சில்லுன்னு ஆகிற மாதிரி ஆகி உடம்பெல்லாம் கரண்ட் அடிச்ச மாதிரி மரத்து போகுது. மூச்சு குழாயில ஏதோ அடைக்கிற மாதிரி ஆகி மூச்சு முட்டுது. இரும்பு கம்பி கீழே விழுது. அவ 2 கையால என் தொண்டைய பிடிச்சிட்டு கண்ணு வெளியே தள்ள முக்கிட்டு இருக்கான். அவனோட உடம்பு பார்க்க அப்படியே சக்கையா சுருங்கிட்டே போகுது. 10 செகண்ட்ல ஜாவோஹூ கீழே விழுந்து ஒரு காஞ்சு போன தோல் மாதிரி ஆயிட்டான். ஒரு அவேக்கனர் கொன்னதுக்கு 10 பாயிண்ட்ஸ். இப்போதைக்கு கொசுவ குட்டி போட வைக்க பாயிண்ட்ஸ் பத்தாது, இன்னும் வேட்டையாடுங்கன்னு சிஸ்டம் சொல்லுது. நான் செவத்துல சாஞ்சி உட்கார்ந்து பெருமூச்சு விடுறேன். என் விரல்ல வந்து உட்கார்ந்த கொசுவோட வயிறு இப்போ செக்க செவேர்னு டிரான்ஸ்பரண்டா தெரியுது. எனக்கு பயமே இல்லை, வெறித்தனமா சிரிக்கிறேன். இதுதான் பவர். இனி எவனுக்கும் பயந்து நாய் மாதிரி கெஞ்ச தேவையில்லை. வாயில இருக்கிற மழை தண்ணியையும் ரத்தத்தையும் நக்கிட்டு வெறியோட பார்க்கறேன். நிறைய பேரை கொன்னா வெறும் கொசுவை வச்சு கூட இந்த உலகத்துல இருக்கிற டிராகன் எல்லாத்தையும் என் காலில் விழ வைக்கலாம். தட்டு தழுமாறி எந்திரிச்சு எந்த ஃபீலிங்ஸும் இல்லாம அந்த செத்த பாடியை தாண்டிட்டு போறேன். ஸ்கூல் வாசல்ல பெரிய பணக்கார பசங்களா விதவிதமான மிருகங்களை வச்சுட்டு நிக்கிறாங்க. நான் ஒரு ஓட்ட சைக்கிள்ல போய் இறங்குறேன். ஏய் செத்தமுட்ட ஜீனியஸ், வாங்பா, தியான் வரான் பாருன்னு லியூ கியாங் கிண்டல் பண்றான். இவன் லீ யாயோடியோட மெயின் அல்லக்கை ஒரு சி ரேங்க் குரங்க வச்சிருக்கா. நேத்து உனக்கு முட்டையில காத்து தான் வந்துச்சாமேன்னு ஊரே சிரிக்கிற மாதிரி கத்துறான். அந்த குரங்கும் நெஞ்ச தட்டிட்டு கத்துது. எல்லாரும் நக்கலா பாக்குறாங்க. நான் எதையும் கண்டுக்காம சைக்கிளை லாக் பண்றேன். நேத்து நைட் நடந்ததுல எனக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு. மரியாதையை அடிச்சுதான் வாங்கணும்னு. ஆனா ஸ்கூல் வாசல்ல சண்டை போட்டா போலீஸ் வந்துடும். என்னால அவங்கள சமாளிக்க முடியாது. வழிய விடு சில்லுன்னு சொன்னேன். கோபம்லாம் வருதோ, என் குரங்கு காலுக்கு நடுவுல பூந்து போடா, நான் உன்னை விட்டுறேன் லியூ கியாங் வம்பெடுக்கிறான். குரங்கு மலை மாதிரி வழியை மறைச்சு நிக்கிது. எல்லாரும் இதை பார்த்து சிரிக்கிறாங்க. நான் நின்னு அந்த 2 மீட்டர் குரங்கு பார்க்கறேன். வலது கையை பாக்கெட்ல விட்டு ஆள்காட்டி விரலை தேய்க்கிறேன். அது நான் அட்டாக் பண்ண ரெடி ஆகும்போது பண்ற பழக்கம். மிங் ஹே கொசு என் ஸ்லீவ்குள்ள உட்காந்துட்டு என் கொலை வெறிய புரிஞ்சுக்கிட்டு அதோட வாயை தேய்ச்சிட்டு ரெடியா இருக்கு. 3 செகண்ட்ல குரங்க குருடாக்கலாமா இல்ல 5 செகண்ட்ல காலை வெட்டலாமான்னு நான் கணக்கு போட்டுட்டு இருக்கும்போது, லியூ கியாங் வழிய மறைக்காத, என் ரோடு அசிங்கமாகுதுன்னு ஒரு திமிரான சத்தம் கேக்குது. எல்லாரும் அமைதியாக்கி வழிய விடுறாங்க. ஒரு கார் வந்து நிக்குது. அதுல இருந்து லீ யா ஓட்டியன் கெத்தா இறங்குறான். அவன் தோள்ல ஒரு எஸ் ரேங்க் டிராகன் இருக்கு. லியூ கியாங் உடனே அவன்கிட்ட போய் வழியுறான். உங்களுக்காகத்தான் இவனை கலாய்ச்சிட்டு இருந்தேன்னு சொல்றான். லீ யாவோடியன் டிராகனை தடவிக்கிட்டே, சிங்கம் எப்பவாச்சும் ரோட்ல போற நாயை கண்டுக்குமா? இன்னைக்கு டெஸ்ட் இருக்கு, டைம் வேஸ்ட் பண்ணாத, போலாம்னு சொல்லிட்டு என்னைய தாண்டி போயிட்டான். மத்தியான மேட்ச்ல உன்னை வச்சுக்கிறேன்டான்னு லியூ கியாங் மிரட்டிட்டு போறான். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நான் லீ யாவோடியனை பார்த்து கொடூரமா சிரிச்சேன். சிங்கம், நாய், உன் டிராகனை சக்கையா உறிஞ்சும் போது நீ இப்படிதான் கெத்தா இருப்பியான்னு பாக்குறேன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு காட்டுக்குள்ள தனியா போறேன். சிஸ்டம் காட்டுது 100 பாயிண்ட்ஸும் 50 கிலோ கறியும் இருந்தா கொசுப்படைய ரெடி பண்ணலாம்னு. காட்டுக்குள்ள என் கொசுவை வெளியே விட்டு ஒரு ஸ்பீடான முயல் அடிக்க சொன்னேன். கொசு கண்ணுக்கே தெரியாத ஸ்பீடில் போய் முயல் கழுத்துல குத்தி விஷத்தை ஏத்துது. முயல் செத்துருச்சு. 2 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ரொம்ப ஸ்லோவா இருக்கேன்னு யோசிக்கும் போது சிஸ்டம் 50 பாயிண்ட்ஸ் கொடுத்தா கொசுவை குட்டி போட வைக்கலாம்னு சொல்லுது. மெயின் கொசு 10 முட்டையை போட்டு அதுல இருந்து சைஸ்ல 10 குட்டி கொசுந்த வருது. இந்த காட்டுல இருக்க எலி, பாம்பு எல்லாத்தையும் உறிஞ்சி தள்ளுங்கன்னு ஆர்டர் போட்டேன். 11 கொசுவும் சேர்ந்து காட்டையே அழிக்கிறு. அரை மணி நேரத்துல 500 பாயிண்ட்ஸ், 100 கொசு சேர்ந்துருச்சு. இப்போ எவால்வ் ஆக ரேங்க் மிருக ரத்தம் வேணும். அப்போ லின் வார்னர் கத்துற சத்தம் கேக்குது. ரேங்க் இரும்பு காண்டா மிருகம், அவளை துரத்துரு. அவளோட லைட் எல்ஃப் ஏற்கனவே செத்துருச்சு. நான் காண்டா மிருகம் டயர்டாகும் வரை வெயிட் பண்ணி அவளை முட்டை போறப்போ கொசுப்படைய விடுறேன். ஃபர்ஸ்ட் கண்ணு, அப்புறம் மூக்கு, அப்புறம் காது வழியா மூளைக்குள்ள போங்கன்னு ஆர்டர் போட்டேன்.
ஒரு நிமிஷத்துல காண்டாமிருகம் செத்துருச்சு. கொசு ரத்தத்தை உறிஞ்சி பிளட்விங் எம்பரர் மஸ்கீட்டோவா எவால்வ் ஆயிடுச்சு. லின் வார்னர் என்னை பார்த்து, வாங்பா தியான், நீயா அது? மிஸ் ஷாக் ஆகி கேட்குறா. நான் திரும்பி பார்த்து சில்லுன்னு, இதோட கொம்பு எனக்கு, நீதி கறி உனக்கு, இதுக்கு பேர் தான் வாய மூடிட்டு இருக்க கொடுக்குற லஞ்சம்னு சொன்னேன். அவளுக்கு ஒண்ணுமே புரியல. உயிரோட இருக்கணும்னா எதையும் வெளியே சொல்லாத, சொல்ல நினைச்சா அடுத்த செகண்ட் இந்த ஊசியோ மூளைக்குள்ள இருக்கும்னு என் கொசுவை விட்டு மிரட்டுனேன். அவ பயத்துல, நான் எதுவும் பார்க்கல, எதுவும் சொல்ல மாட்டேன்னு ஒத்துக்கிறா. நான் அந்த கொம்பை வெட்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேன். அவளுக்கு அப்பதான் புரியுது, ஊரே வேஸ்ட்னு நினைச்ச பையன் ஒரு நிமிஷத்துல பெரிய மிருகத்தை கொன்னுட்டான். ஸ்கூல்ல இனி சம்பவம் உறுதின்னு. மறுபடியும் ஸ்கூல் சென்டர்ல இருக்க சண்டை போடுற இடத்துல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெஃப்ரி, அடுத்த மேட்ச் லியூ கியாங் எதிராக வாங்பா தியான்னு கத்துறாரு. ஊரே சிரிக்குது. அந்த எஃப் கிளாஸ் கொசு பையனா லியூ கியாங் குரங்கு அவனை அடிச்சு சட்னி ஆக்கிறோம்னு கலாய்க்கிறாங்க. லியூ கியாங் 2.5 மீட்டர் உயரமுள்ள அவனோட குரங்க வச்சுட்டு கெத்தா ஏறி, ஏய் வேஸ்ட், பயமா இருந்தா என் காலில் விழுந்து கால் இடுக்குல பூந்து போயிடுன்னு கத்துறான். நான் இருட்டில இருந்து மெதுவா நடந்து வந்து, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு ரெஃப்ரியை பார்த்து கேட்டேன். லியூ கியாங் கடுப்பாகி, குரங்கே இவனை அடிச்சு நொறுக்குன்னு கத்துறான். குரங்கு என் மேல பாயுது. மஞ்சள் கலர்ல ஒரு லைட் அடிச்சுட்டு பயங்கரமான காத்து வேகத்தோட அந்த குரங்கோட குத்து என் மூஞ்சிய பார்த்து வருது. இந்த குத்துது மட்டும் நேரா பட்டா மனுஷ என்ன பாறையா இருந்தா கூட சுக்கு நூறா உடைஞ்சிரும். இதை பார்த்து கேலரியில இருந்த பொண்ணுங்களா பயந்து கத்துறாங்க. லியா விஐபி சீட்ல உட்காந்து கையில ரெட் வாயின் கிளாஸ் ஆட்டிக்கிட்டே நக்கலா சிரிக்கிறான். சும்மா சலிப்பா இருக்கு, இது ஒரு ஒன் சைட் மேட்ச்னு சொல்றான். ஆனா அடுத்த செகண்ட் அங்கிருந்த எல்லாரோட மூஞ்சியும் அப்படியே ஷாக்ல உறைஞ்சிருச்சு. மலை மாதிரி என் மேல வந்த அந்த பெரிய குத்த பார்த்து நான் கொஞ்சம் கூட நகரல. லைட்டா தலையை மட்டும் திருப்பிட்டு ஒரு சொடக்கு போட்டேன். ஒரு சிகப்பு கலர் மின்னல் கண்ணுக்கே தெரியாத ஸ்பீட்ல காத்துல பறந்து வருது. அந்த பெரிய குரங்கோட கை என் மூக்குல பட 1 இன்ச் தான் கேப் இருக்கு. ஆனா அது அப்படியே நின்னுருச்சு. அது தாக்க வந்த அதே போஸ்ல தான் நிக்குது. ஆனா அதோட கொடூரமான கண்ணுல அப்படியே ரத்தம் கட்டுது. அது வாயை பொளந்து கத்த ட்ரை பண்ணுது, ஆனா சத்தமே வரல. பொத்துன்னு அந்த குரங்கு முட்டி போட்டு என் முன்னாடி விழுது. அதோட நெத்திக்கு நடுவுல ஒரு சின்ன சிகப்பு கலர் புள்ளி இருக்கு. இதுதான் உன்னோட சி ரேங்க் மிருகமான என் காலில் விழுந்து கிடக்கிற அந்த குரங்கையும் தூரத்துல பயந்து போய் நிக்கிற லியூ கியாங்கையும் நான் கெத்தா பாக்குறேன். ரத்த கலர்ல மின்னிட்டு இருக்கிற ஒரு கொசு அந்த குரங்கோட பின்மண்டையில பறந்துட்டு இருக்கு. போன செகண்ட் அந்த பிளட்விங் எம்பரர் மஸ்கீட்டோ சூப்பர் சோனிக் ஸ்பீட்ல அந்த குரங்கோட நெத்தியை தொலைச்சி அதோட நரம்பு மண்டலத்தை காலி பண்ணிட்டு பின்மண்டை வழியா வெளியே வந்துருச்சு. ஸ்டேடியமே சைலண்ட் ஆயிடுச்சு. இவ்ளோ நேரம் என்னைய கிண்டல் பண்ணிட்டு இருந்தவங்களா இப்ப தொண்டை பிடிச்ச வாத்து மாதிரி வாயை படந்துட்டு சத்தமே இல்லாம நிக்கிறாங்க. விஐபி சீட்ல இருந்த லியாவ் தியான் கையில இருந்த ஒயின் கிளாஸ் நடுங்குது. அவன் டக்குன்னு எந்திரிச்சு அந்த சிகப்பு கொசுவை ஷாக் ஆகி பார்க்கறான். அது லெவல் 1 கொசுவா இல்ல அந்த ஸ்பீடும் பவரும் வேற லெவல்ல இருக்கேன்னு பதறான். ரிங்ல நான் மெதுவா குனிஞ்சி அந்த குரங்கோட விரைச்சி போன கன்னத்தை தட்டி கொடுத்தேன். பாத்தியா, உடம்பு மட்டும் பெருசா இருந்தா என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு பயத்துல வெளுத்து போய் நிக்கிற லியூ கியாங்க பார்த்தேன். இன்னும் நான் உன் காலுக்கு நடுவுல பூந்து போகணுமான்னு கேட்டேன். லியூ கியாங் கால் நடுங்கி அப்படியே கீழே உட்காந்துட்டான். நான் தோத்துட்டேன், என்னைய கொன்றுவாதுன்னு கெஞ்சிரான். ரெஃப்ரி அப்பதான் பயந்து நடுங்கிட்டே, வினர் கிளாஸ் 3-9 வாங்பா தியான்னு அனௌன்ஸ் பண்றாரு. நான் திரும்பி நடந்து போயிட்டேன். அங்க எல்லாரும் கத்துறத ரசிக்கவோ இல்ல கெத்தா டயலாக் பேசவோ நான் நிக்கல. ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் தான். எனக்கான வெற்றி இது இல்ல. பாக்கெட்ல இருந்த வயலனஸ் நோ கான்டாக்ட் அப்ளிகேஷன் ஃபார்மை தொட்டு பார்த்தேன். அதுதான் எனக்கான உண்மையான ஸ்டேஜ். அன்னைக்கு ராத்திரி சிட்டியோட பார்டர்ல இருக்க 7வது மிலிட்ரி பிளாக் ஏரியா, பிளட்ஃபாக் வைல்ட்லேண்ட். கம்பி வேலிக்கும் டவர்க்கும் நடுவுல பெரிய சர்ச் லைட் வெளிச்சம் அடிச்சிட்டு இருக்கு. இதுதான் மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் நடுவுல இருக்க பார்டர். வேலிக்கு அந்த பக்கம் ஃபுல்லா காடு. அங்க எப்பவும் ஒரு விஷ காத்து அடிக்கும். கொடூரமான மிருகங்கள் இருக்கும். மற்ற பசங்களுக்கு அது டேஞ்சர், ஆனா எனக்கு அது சொர்க்கம். ஒரு மிலிட்ரி ட்ரக் வந்து நிக்குது. அதுல இருந்து வெப்பன்ஸ் வச்சிருக்க பசங்களா இறங்குறாங்க. இவங்களா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாஸ் பண்ண எலைட் ஸ்டூடெண்ட்ஸ். 3 நாள் இங்க சர்வைவல் டெஸ்ட் பண்ண போறாங்க. எல்லாருக்கும் செம டென்ஷனும் ஆர்வமும் இருக்கு. ஆனா நான் மட்டும் ஒரு பழைய காலியான பேக் மாட்டிக்கிட்டு கையில எதுவும் இல்லாம ஓரமா நிக்கிறேன். ஏய்
இது நம்ம ஒன் ஷாட் கில்லர் தான்னு ஒரு நக்கலான சத்தம் கேக்குது. லீ ஆஃப் தியான் அவனோட அல்லக்கைகளோட வரான். என் காலில் கிடக்கிற பெரிய சாக்கு மூட்டையை பார்த்துட்டு, உன் காசை ஃபுல்லா வச்சு கறி வாங்கியிருக்கியாமே, காட்டுக்குள்ள போய் பார்பிக்யூ பார்ட்டி பண்ண போறியான்னு கிண்டல் பண்றா. நான் அவனை மதிக்கவே இல்லை. குனிஞ்சி அந்த 100 கிலோ கறி மூட்டையை தூக்கிக்கிட்டேன். அவன் தோளில் இடிச்சிட்டு நான் நேரா காட்டுக்குள்ள போற கேட்ட பார்த்து போயிட்டேன். அவன் அல்லக்கை அடிக்க வரா. ஆனா லீ ஆஃப் தியான் தடுத்துட்டான். லீ ஆஃப் தியான் என் முதுகுக்கு பின்னாடி ஒரு கொலைவெறியோட பார்த்து, அவசரப்படாத, காட்டுக்குள்ள போய் சாவறது சகஜந்தா. உள்ள போனதும் அவனை போட்டு தள்ள நிறைய சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறான். அரை மணி நேரம் கழிச்சு நான் காட்டுக்குள்ள 5 கிலோமீட்டர் உள்ள போயிட்டேன். மெயின் ரோட், மிருகங்கள் அதிகமா இருக்க இடத்தெல்லாம் தவிர்த்துட்டு இருட்டான சேரும் சகதியுமா விஷப்பூச்சிங்க இருக்க ஒரு இடத்துக்கு வந்தேன். பெரிய அழுகிப்போன மரவேர்கள் இருக்க ஒரு சகதிக்கு முன்னாடி நின்னு, வெளியே வாங்கடா என் பசங்களான்னு கத்துனேன். அந்த பெரிய சாக்கு மூட்டையை திறந்து பல 100 கிலோ கறி, குடல் எல்லாத்தையும் அந்த சகதியில கொட்டுனேன். ரத்த வாட பயங்கரமா அடிக்குது. என் சட்டை முடிக்குள்ள இருந்து கொசுங்க ஒரேடியா வெளியே வருது. இப்போ என்கிட்ட 500 கொசுங்க இருக்கு. எல்லாரும் சாப்பிடுங்க, ஸ்பீடா குட்டி போடுங்கன்னு மெயின் ஆர்டர் கொடுத்தேன். இதை யாராச்சும் பார்த்தா கண்டிப்பா அவங்களுக்கு நைட் கெட்ட கனவு தான் வரும். அந்த 500 கொசுவும் வெறித்தனமா போய் அந்த கறியை உறிஞ்சி குடிக்குது. எனர்ஜி ஏற ஏற அதோட வயிறு மின்னுது. குட்டி போட போகுதுன்னு அர்த்தம். மிங்ஹே ராணி மாதிரி மேல பறந்துட்டு சவுண்ட் வே விட்டு அந்த கொசுங்களோட ஸ்பீடை ஏத்தி குட்டி போட வைக்குது. கொசுங்க கவுண்ட் சும்மா எகிரி போகுது. ஆனா அது மேட்ரு இல்ல. சிஸ்டம் பேனல்ல இப்போ ஒரு புது ஆப்ஷன் காட்டுது. ஸ்பெஷல் ஏரியா டிடெக்ட் ஆகிருக்க ஸ்வாம் பாய்சன். 200 பாயிண்ட்ஸ் கொடுத்து இந்த ஏரியாக்கு ஏத்த மாதிரி மியூட்டேஷன் பண்ணுமான்னு கேக்குது. ஓகே பண்ண. நான் கொஞ்சமும் யோசிக்காம சொன்னேன். புதுசா பிறந்த கொசுங்களாம் பயங்கரமா மியூட்டேட் ஆகி வெளியே வருது. அதுங்க உடம்பு இப்போ கருப்பா இல்லாம வயிறு மட்டும் பச்சை கலர்ல குண்டா உள்ள ஹை பவர் விஷத்தோட இருக்க. இதுதான் நான் பிளான் பண்ண ஃபர்ஸ்ட் அட்டாக் பாய்சன் கொசு. இது ஒண்டியா சண்டை போட்டா வீக் தான், ஸ்பீடா கூட பறக்காது. ஆனா எதிரிகிட்ட போனதும் அந்த பச்சை வயிறு வெடிச்சு இரும்பையே உருக்கிற ஆசிட் விஷம் தெரிக்கும். முக்கியமா இதுங்களை ரெடி பண்ண செலவு கம்மி, கொஞ்சம் அழுதுன கறி இருந்தா போதும். ஒரு அரிசி சைஸ்ல இருக்க அந்த சூசைட் கொசுவை கையில பிடிச்சு அதோட பச்சை கலர் லைட்டை பார்த்து நான் சிரிச்சேன். அப்போ திடீர்னு பூமி லைட்டா நடுங்குது. ஏதோ பெரிய ட்ரக் தூரத்துல போற மாதிரி சத்தம் கேக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த நடுக்கம் பயங்கரமா ஆகுது. சகதியில தண்ணி எல்லாம் ஆடுது. மரத்துல இருக்க காஞ்ச கிளைங்க எல்லாம் கீழே விழுது. சிஸ்டம் கத்துது, அலர்ட், நார்த் சைட்ல இருந்து ஒரு பெரிய பீஸ்ட் டைட் உருவாகுது. 10,000க்கும் மேல மிருகங்கள் வருது. நான் டக்குன்னு எந்திரிச்சு ஒரு பெரிய மரத்து மேல ஏறி நார்த் சைட் பார்க்கறேன். தூரத்துல வானத்தையே மறைக்கிற அளவுக்கு தூசி பறக்குது. பல ஆயிரம் மிருகங்கள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த பக்கமா ஓடி வருது. அதுங்க அட்டாக் பண்ண வரல, ஏதோ பெரிய ஆபத்துல இருந்து தப்பிக்க உயிருக்கு பயந்து ஓடி வருது. அதே டைம்ல பப்ளிக் கம்யூனிகேஷன் சேனல்ல பசங்கள்லாம் காப்பாத்துங்கன்னு கதற சத்தம் கேக்குது. காப்பாத்துங்க, ஏரியால பீஸ்ட் டைட் மாட்டிட்டோம், சப்போர்ட் பண்ணுங்க, லீசெங் காப்பாத்துன்னு கத்துறாங்க. கருமம், காட்டுக்குள்ள இவ்ளோ பெரிய பீஸ்ட் டைட் எப்படி வரும்னு ஒருத்தன் கத்துறான். ரேடியோல ஃபுல்லா பசங்க சாகர சத்தமும் கத்துற சத்தமும் தான் கேக்குது. நான் அந்த மிருக கூட்டத்தை பாக்குறேன். நார்மல் ஆளா இருந்தா ஓடி இருப்பான். ஆனா நான் ஓடல, மாறா சிரிக்க ஆரம்பிச்சேன். அந்த சிரிப்பு வெறித்தனமா மாறுது. வாடா, நல்லா வாடான்னு காத்துல கைய விரிச்சு நின்னுட்டு கத்துனேன். இந்த கொஞ்சம் அழுகுன கறிய வச்சு எப்படிடா படைய 10,000க்கு மேல பெருசாக்குறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ பல 1000 டன் பிரஷஸான கறி எனக்காக ஓடி வருதே. கீழே சகதியில இப்போ 5,000 கொசுங்களுக்கு மேல சேர்ந்துருச்சு. பச்சை கலர் சூசைட் கொசுவும் சிகப்பு கலர் ஒர்க்கர் கொசுவும் சேர்ந்து ஒரு மரண மேகம் மாதிரி சுத்துது. சரி, ஆப்போசிட்ல போவோம்னு அந்த மிருக கூட்டத்தை பார்த்து கைய காட்டி என் கண்ணுல ஒரு பைத்தியக்காரத்தனும் தெரியுது. போங்கடா, இந்த உலகத்துக்கு உண்மையான பேரழிவுனா என்னன்னு காட்டுங்கன்னு ஆர்டர் போட்டேன். அந்த 5,000 கொசுவும் ஒன்னா சேர்ந்து ஒரு பேய் கை மாதிரி போய் அந்த மிருக கூட்டத்தை அட்டாக் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்த எர்த் ரேங்க் நெருப்பு சிங்கம் ஃப்ளேம் லைன் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்குள்ளேயே ஆயிரக்கணக்கான கொசுங்க அதை மொய்ச்சி கத்துறதுக்கு கூட டைம் கொடுக்காம வெறும் எலும்பு கூட மாத்திடுச்சு. மரத்து மேல நின்னுட்டு ஒரு மிருகம் பத்தாது, எல்லாத்தையும் இங்கேயே கொன்னு புதைக்கிறேன்னு நான் கத்துனேன். பைத்தியம், அந்த வேஸ்ட் பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. 1000 மீட்டர் தூரத்துல உசுர கையில பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் திரும்பி பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறான்.
அவங்க பார்க்குற சீன் அவங்க உலகத்தையே புரட்டி போடுற மாதிரி இருக்கு. சாதாரண லோ கிளாஸ் சட்டை போட்டுனா ஒரு காஞ்சு போன மரத்து மேலே ஏறி நின்று கையை விரிச்சிட்டு நிற்கிறேன். என் காலுக்கு கீழே பச்சையும் சிகப்புமா மின்னுற ஒரு பெரிய இருட்டு மேகம் திரும்பி வரமாட்டோங்கிற வெறியோட அந்த மிருக கூட்டத்தோட ஃபர்ஸ்ட் செட் மேலே போய் இடிக்குது. அவன் சூசைட் பண்ணிக்க போறானா? அது பல ஆயிரம் மிருகங்கள்டான்னு கத்துறாங்க. லின் வார்னர் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓடிட்டு இருந்தா. ஆனா அவளால திரும்பி பார்க்காம இருக்க முடியல. அடுத்த செகண்ட் அந்த 2 கூட்டமும் பயங்கரமா மோதுது. ஆனா எல்லாரும் நினைச்ச மாதிரி நான் அந்த மிருகங்கள் காலில் மிதிப்பட்டு சட்னி ஆகல. அதுக்கு பதிலா அந்த மிருக கூட்டத்தோட ஃப்ரெண்ட் லைன் ஏதோ கண்ணுக்கு தெரியாத பெரிய மிஷின்ல மாட்டின மாதிரி சிதறுது. மரத்து மேல நின்னுட்டு நான் சில்லுன்னு ஒரே வார்த்தை சொல்றேன், வெடி. முன்னாடி வந்ததெல்லாம் அயன் பேக் வுல்வ்ஸ். அது மேல புல்லட் பட்டா கூட ஒன்றும் ஆகாது. ஆனா இப்போ அதுங்கள வரவேற்க நூற்றுக்கணக்கான பச்சை கலர் சூசைட் கொசுங்க போகுது. சட சடன்னு லைனா வெடி சத்தம் கேக்குது. ஒவ்வொரு கொசுவும் பெருசா வெடிக்கல. ஆனா அதுல இருக்க ஆசிட் தான் கொடூரம். பச்சை கலர் ஆசிட் வெடிச்சலர் ஆசிட் வெடிச்சு அந்த ஓநாயோட கண்ணு, மூக்கு, இரும்பு முதுகுல பட்டு அந்த கெத்தான ஓநாய்கள் எல்லாம் வலியில துடிச்சு கீழே விழுந்து உருளுது. ஒர்க்கர் கொசுங்க உள்ள போங்கன்னு நான் கையை காட்டினேன். வெயிட் பண்ணிட்டு இருந்த 3000 ஒர்க்கர் கொசுங்க ரத்த வாடைய மோப்பம் பிடிச்ச சுறா மாதிரி உள்ள போகுது. அதுங்களுக்கு வீக்னஸ் தேட தேவையே இல்லை. ஏன்னா உடம்பெல்லாம் வீக்னஸ் தான். ஆசிட் பட்ட இடத்து வழியா உள்ள பூந்து 400 கிலோ வெயிட் இருக்க ஒரு பெரிய ஓநாய் கத்த வாயை திறக்கும் போது தொண்டைக்குள்ள 10 கொசு உள்ள போகுது. 3 செகண்ட்ல அந்த ஓநாய் செத்து விழுது. உள்ள போன கொசுங்க வயிறு ஃபுல்லா ரத்தத்தோட சிகப்பா மின்னுட்டு வெளியே வந்து அந்தரத்திலேயே குட்டி போடுது. என் சிஸ்டம் பேனல்ல பாயிண்ட்ஸ் சும்மா எகிரி முட்டுது. தி ரேங்க் அயன்பேக் வுல்ஃப் கில் 50 பாயிண்ட்ஸ். எனர்ஜி ஓவர்லோட். ஆட்டோ ஸ்பிளிட் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டல் கொசு கவுண்ட் 6200ன்னு சிஸ்டம் சொல்லுது. பத்தாது, இன்னும் பத்தாதுன்னு கீழே நடக்கிற அந்த ரத்த கலரிய பார்த்துட்டு நான் கொஞ்சமும் இரக்கமே இல்லாம பாயிண்ட்ஸ் வெறியோட கத்துனேன். முன்னாடி இருக்கிறது செத்தா பின்னாடி இருந்து புதுசு வரும். நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் என் ஆர்மிக்கு அழிவே இல்லை. இப்போ மிருக கூட்டத்தோட செகண்ட் செட் வருது. பெரிய பெரிய கொம்பு வச்சு எருமைகளும் விசில்ஸ்களும் வருது. அதுங்க ரொம்ப பெருசா இருக்கிறதால நிறைய கொசுங்க எருமை காலில் மிதிப்பட்டும் விசில்ஸோட அட்டாக்ல கட்டாகியும் சாவுது. என் கொசு கவுண்ட் சில செகண்ட்ல 100 குறையுது. ஆனா எனக்கு பயமே இல்லை. அடிச்சு விளையாடுறீங்களா? ஜர்க் ஆர்மிக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லடான்னு சிரிச்சேன். என் மைண்ட் பவரை ஃபுல்லா யூஸ் பண்ணி மிங்ஹி குவீன் போஸ் ஆன் பண்ணேன். என் தோள்ல இருந்த மிங்ஹே இப்பதான் ஆக்ஷன்ல இறங்குது. நேரா போர்க்களத்துக்கு நடுவுல பறந்து போய் மனுஷங்க காதுக்கு கேட்காத ஒரு சவுண்ட் வேவ் விடுது. அதை கேட்டதும் என் கொசுங்க எல்லாம் எனர்ஜி ட்ரிங்க் குடிச்ச மாதிரி வெறித்தனமாகி அட்டாக் ஸ்பீடு 30% ஏறுது. அது மட்டும் இல்ல, மிங்ஹே அதோட சிகப்பு கலர் வாயை திறந்து ஒரே உறிஞ்சுது. காத்துல பறக்கிற ரத்தம்லாம் சேர்ந்து நேரா அதோட உடம்புக்குள்ள போகுது. உடனே அது ஆயிரக்கணக்கான முட்டைகளை கீழே போடுது. முட்டை கீழே விழுந்த அடுத்த செகண்டே குட்டியா மாறுது. 1000 கொசு செத்தா அடுத்த செகண்ட் 2000 கொசு பிறக்குது. சண்டை போடும்போதே சண்டைக்கு தேவையானதை எடுக்கிறது. இதனாலதான் ஜர்க் ஆர்மியை பார்த்து மொத்த உலகமும் பயப்படுது. அது என்ன கர்மம்டான்னு தூரத்துல டிஃபென்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்த கார்ட் கேப்டன் ஜாங் பியாவோ பைனாக்குலரை கீழே இறக்கிட்டு ஷாக் ஆகி கேட்குறான். இந்த 100 பசங்களும் செத்துருவாங்க, நாமும் செத்துருவோன்னு தான் அவன் நினைச்சிட்டு இருந்தா. ஆனா இப்போ டிஃபென்ஸ் லைனை உடைக்க வேண்டிய அந்த மிருக கூட்டம் பாதியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டதா அவன் பார்க்கறான். அந்த மிருக கூட்டத்துக்கு நடுவுல ஒரு பெரிய கருப்பு கலரர் சுழல் காத்து மாதிரி ஒன்று இருக்கு. அது ஒரு பெரிய பிளாக் ஹோல் மாதிரி எவ்வளோ மிருகம் உள்ள போனாலும் சத்தமே இல்லாம ஆக்கிடுது. அந்த சுழலுக்கு நடுவுல ஒரு மரத்து மேல ஒரு பையன் நின்னுட்டு இருக்கான். கேப்டன், அந்த ஏரியால புதுசா பிறக்கிற உயிரினங்கள் கவுண்ட் எகிரிட்டே போகுது. இப்போ 30,000 தாண்டிடுச்சுன்னு பக்கத்துல இருந்த கம்யூனிகேஷன் ஆஃபீஸர் பயந்து நடுங்கிட்டே சொல்றான். ஆனா அந்த பையனோட ஹார்ட் பீட் நார்மலா தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதிகமாகுதுன்னு சொல்றான். கேப்டன் ஜாங் பியாவோ எச்சிய முழுங்கிட்டு, இது எந்த ஊர் மான்ஸ்டர் பையன்டா? இவன் வச்சிருக்கிறது தெய்வ மிருகமா இல்ல பேயான்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த மிருக கூட்டத்துல இருந்து சில பசங்க காப்பாத்துங்கன்னு கதறுற சத்தம் கேக்குது. ஒரு சின்ன டீம் தப்பிக்க முடியாம ஒரு பெரிய பாறை மேல நின்னுட்டு இருக்கு. அவங்கள சுத்தி சில ஷேரோ பேண்டர்ஸ் நிக்குது. காப்பாத்து, லீஷாவோ காப்பாத்துன்னு ஒரு பொண்ணு தூரத்தை பார்த்து கத்துறா. லியவ் டியானப்போ சேஃபா ஒரு மேட்ல நின்னுட்டு இருந்தா அவனுக்கு கத்துறது கேட்டுச்சு. ஆனா அந்த கொடூரமான பேண்டர்ஸை பார்த்துட்டு எதுவும் கேட்காத மாதிரி திரும்பிட்டான்.
லூசாடா, இப்போ அங்க போனா சாவுதான்னு நினைக்கிறான். நான் அந்த சத்தத்தை கேட்டேன். காப்பாத்தணும்லாம் எனக்கு தோணல. ஆனா அந்த ஷேடோ பேண்டஸோட தோல் சூப்பரா இருக்கே, பெரிய லெவல் கொசுங்களை உருவாக்க யூஸ் ஆகுமேன்னு நினைச்சேன். ஒரு விரல காட்டி போன்னு சொன்னேன். 500 கொசுங்க பறந்து போய் அந்த பசங்களை அடிக்க போன பேண்டஸை சுத்து போடுது. அந்த பேந்தர் அட்டாக் பண்றதுக்குள்ளேயே ஆயிரக்கணக்கான கொசுங்க அதை மொய்ச்சிருச்சு. அதுங்க வலியில கீழே விழுந்து உருளுது. ஆனா கொசுங்க எல்லா ஓட்டைக்குள்ளேயும் பூந்து 10 செகண்ட்ல அந்த ஷேடோ பேந்தர் செத்துருச்சு. பாறை மேல இருந்த பசங்கெல்லாம் பயத்துல கீழே விழுந்து முச்சு வாங்குறாங்க. அவங்க தலையை தூக்கி மரத்திலிருந்து குதிச்சு வந்த என்னைய பார்த்து, தேங்க்ஸ் வாங் ப்ரோ, எங்களை காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ், இனிமே நீங்க தான் எங்க அண்ணன்னு சொல்றாங்க. உங்க கூடயே சுத்துறோன்னு ஒருத்தன் சொல்றான். நான் அவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்காம சில்லுன்னு கடந்து போய் அந்த பேந்தர் பாடியை வெட்டி அதுக்குள்ள இருந்த பிளாக் பீஸ்ட் கோர் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டேன். தப்பா நினைக்காதீங்க, என் சாப்பாட்டை வேற எவனாச்சும் தொடுறது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு திரும்பி மிருகங்கள் அதிகமா இருக்க இடத்த பார்த்து ஓடினேன். அந்த பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சிய பாத்துக்கிறாங்க. அந்த பையன் கண்ணுல நாமளும் அந்த செத்த மிருகங்களும் ஒண்ணுதான், எந்த வித்தியாசமும் இல்லைன்னு அவங்களுக்கு இப்பதான் புரியுது. டைம் ஆக ஆக என் கொசு ஆர்மி கவுண்ட் 50,000 ஆயிடுச்சு. நான் போற இடத்துல புல்லு கூட முளைக்காது. அந்த பீஸ்ட் டைட்டு கூட இப்ப பயந்து நடுங்குது. பயந்து ஓடி வந்த மிருகங்கள் கூட இப்ப என்னைய பார்த்துட்டு ரூட்டை மாத்தி ஓடுது. செம, வேற லெவல்னு நான் சிஸ்டம் பேனல்ல 5000 பாயிண்ட்ஸ் வந்ததை பார்த்து சிரிச்சேன். ஆனா அப்போ காட்டுக்குள்ள இருந்து ஒரு கொடூரமான பவர் வெளிப்படுது. அதோட பவர்ல காத்துல பறந்த லோ லெவல் கொசுங்க எல்லாம் ஷாக் ஆகி கீழே விழுது. இடி இடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. இவ்ளோ நேரம் ஓடி வந்த 10,000 மிருகங்களும் ஒரேடியா முட்டி போட்டு தரையில படுக்குது. அது மரியாதை இல்ல, அவங்க ஜீன்ல இருக்க மரண பயம். நான் டக்குன்னு திரும்புறேன். என் கண்ணு ஷாக்ல விரியுது. 3 மாடி உயரத்துல உடம்பெல்லாம் ப்ளூ கலர் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்க ஒரு பெரிய மான்ஸ்டர் காட்டுக்குள்ள இருந்து மெதுவா நடந்து வருது. அது கால் வைக்கிற இடமெல்லாம் கருகி போய் பள்ளமாகுது. முதுகுல இடி தாங்கி மாதிரி முள்ளுங்க நிக்குது. அதோட கண்ணு 2 பெரிய சர்ச் லைட் மாதிரி என் மேல படுது. சிஸ்டம் ரெட் கலர்ல அலர்ட் கொடுக்குது. வார்னிங், வார்னிங், லார்ட் கிளாஸ் பீஸ்ட் டிடெக்டட். பேர் தண்டர் ரிட்ஜ் டைட்டன் லிசர்ட். ரேங்க் சி கிளாஸ் லார்ட். ரொம்ப டேஞ்சர், உடனே தப்பிச்சு ஓடுங்கன்னு சிஸ்டம் கத்துது. லார்ட் கிளாஸான்னு என் காஞ்சி போன உதட்ட நான் நக்கினேன். சாதாரண ஸ்டூடெண்டா இருந்தா இத பார்த்ததும் பயந்து மயக்கம் போட்டிருப்பான். ஆனா நான் பின்வாங்கல. என் கண்ணுல ஒரு பேராசை தெரியுது. 5000 பாயிண்ட்ஸ் இருக்கு, இத கொன்னா 10,000 ஆகுமா? இதை என் மிங் ஹே உறிஞ்சா எவ்வளோ பவர்ஃபுல்லா மாறும் நீ யோசிச்சேன். என் வலது கையை தூக்கி அந்த மான்ஸ்டரை பார்த்து நடு விரல் காட்டுனேன். வாடா பெரியவனே, உன் தோல் ஸ்ட்ராங்கா இல்ல, என் கொசுவோட வாய் ஸ்ட்ராங்கான்னு பாப்போம்னு கத்துனேன். அந்த டைட்டன் லிசார்ட்டுக்கு செம கோபம் வந்துருச்சு. அதோட முதுகுல இருக்க முள்ளுலாம் ப்ளூ கலர்ல மின்னுது. எந்த ஒரு வார்னிங்கும் இல்லாம அதோட அல்டிமேட் அட்டாக்கான தண்டர் பர்காட்டரிய போடுது. ஒரு பெரிய மின்னல் அதோட முதுகுல இருந்து வந்து 500 மீட்டர் ஏரியா ஃபுல்லா சுக்கு நூறா வெடிச்சு செதறுது. இது என் கொசுக்களுக்கு ஒரு மரணாடி. காத்துல ஃபுல்லா கருகின வாட அடிக்குது. நான் கஷ்டப்பட்டு சேர்த்த 50,000 கொசுங்கள்ல 3ல் 1 பங்கு ஒரே அட்டாக்ல செத்துருச்சு. நான் அதோட மைண்ட் கூட கனெக்ட் ஆகியிருக்கதால அவ்வளோ கொசுங்க செத்ததோட ரிஃப்ளெக்ஷன் என் உடம்புல பட்டு நான் வாயில இருந்து ரத்தத்தை துப்புனேன். செத்தான், அவன் செத்தான். தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த லீ ஆஃப் தியான் சந்தோஷத்துல குதிக்கிறான். அது தண்டர் ரிட்ஜ் டைட்டன் லிசர்டா. வாங்கப்பா தியான், அது கூடயே சண்டை போட பாக்குறான். இப்போ சாமி வந்தா கூட அவனை காப்பாத்த முடியாதுன்னு நினைக்கிறான். ஆனா நான் வாயில வந்த ரத்தத்தை தொடச்சிட்டு இன்னும் வெறியோட பாக்குறேன். AOE அட்டாக்கா? சரி, எவ்வளோ எனர்ஜி வச்சிருக்கேன்னு பாக்குறேன்னு வலியை பொறுத்துட்டு என் மூளையை ஸ்பீடா யூஸ் பண்ணேன். பிரிங்க, எல்லாரும் பிரிங்க. 3 டிஃபார்மேஷன்ல ரவுண்ட் பண்ணுங்க. சூசைட் கொசுங்க தரையோட தரையா பறந்து போய் அதோட வயிற்றுல அட்டாக் பண்ணுங்க. வாக்கர் கொசுங்க செத்தாலும் பரவாயில்ல, அதோட மூக்கு வாய்க்குள்ள பூந்து கடிங்க. மீதி இருக்கிற 30,000 கொசுங்க ஒன்னா சேராம மணல் புயல் மாதிரி சுத்தி இருந்து அட்டாக் பண்ணுங்கன்னு ஆர்டர் போட்டேன். லிசார்ட் கோபத்துல அதோட கையால அடிக்குது. ஒவ்வொரு அடிக்கும் பல 100 கொசுங்க சாவுது. மறுபடியும் மின்னல விடுது. இடமே கருகி போகுது. ஆனா கொசுங்க ரொம்ப சின்னதா, கவுண்ட் அதிகமா இருக்கு. இவ்ளோ பெரிய பீஸ்டுக்கு கொசுவை அடிக்கிறது பீரங்கிய வச்சு ஈய அடிக்கிற மாதிரி பவரை கரெக்டா யூஸ் பண்ண முடியல. இப்போ வெடிங்கடான்னு நான் கத்துனேன். லிசார்ட்டோட அட்டாக் பவர் கொஞ்ச நேரம் குறையும் போது ஆயிரக்கணக்கான சூசைட் கொசுங்க மிசைல் மாதிரி
போய் கரெக்டா அதோட வயித்துல வெடிக்குது. ஆசிட் பட்டு லார்ட் கிளாஸ் டிஃபென்ஸ் கூட கிழிஞ்சி சத வெளியே தெரியுது. லிசார்ட் வலியில கத்திக்கிட்டே தரையில உருளுது. இன்னும் முடியல, நான் இப்போ லிசார்ட்க்கு 50 மீட்டர் பக்கத்துல வந்துட்டேன். கையில அந்த காண்டாமிருகத்தோட கொம்ப நல்லா டைட்டா பிடிச்சிட்டு லிசார்ட்டோட அந்த கிழிஞ்ச காயத்தையே பார்த்துட்டு இருக்கேன். மிங்ஹே, ரெடியான்னு கேட்டேன். என் காலர்ல ஒழிஞ்சிட்டு இருந்த பிளட் விங் எம்பரர் மஸ்கிட்டோ லைட்டா ரெக்கை ஆட்டுது. கரெக்டான டைம்காக வெயிட் பண்ணுது. போர்க்காலத்துல என் கொசுங்க நிறைய செத்துருச்சு. அப்போ லிசார்ட் வாயை பொளந்து இன்னொரு பெரிய மின்னல் அட்டாக்குக்கு ரெடி ஆகுது. அடின்னு நான் கத்துனேன். ஆனா மிங்ஹேவை அட்டாக் பண்ண சொல்லாம நான் ஒரு எதிர்பாராத மூவ் பண்ணேன். என் கையில இருந்த அந்த கொம்ப முழு பவரோட லிசார்ட்டோட கண்ணை பார்த்து எரிஞ்சேன். அது கண்ணை மூடி தலையை திருப்பினதால மின்னல் அட்டாக் மிஸ் ஆகி பக்கத்தில் இருந்த பாறையில பட்டுருச்சு. அந்த ஒரு மைக்ரோ செகண்ட் கேப்ல ஒரு சிகப்பு கலர் லைட் மாதிரி என் மிங்ஹே பறந்து போய் லிசார்ட்டோட பின்னாடி இருக்க ஹோல் வழியா உள்ள பூந்துருச்சு. இது ரொம்ப கேவலமான டாக்டிக்ஸ், ஆனா செம எஃபெக்டிவ். எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. தூரத்துல இருந்த லீ ஆஃப் தியான் கூட பயத்துல அவன் பேண்ட்டை பிடிச்சுக்கிட்டான். இவன் ரொம்ப கேவலமானவனா இருக்கானே நினைக்கிறா. அடுத்த செகண்ட் அந்த லார்ட் கிளாஸ் பீஸ்ட் அப்படியே வரைஞ்சு போச்சு. அதோட கண்ணு வெளியே தள்ளி உடம்பெல்லாம் வலிப்பு வந்த மாதிரி இழுக்குது. கத்த ட்ரை பண்ணுது, ஆனா தொண்டையில ஏதோ அடைச்சுக்குது. அதோட உடம்புக்குள்ள ஒரு கொடூரமான படுகொலை நடக்குது. உள்ள போன மிங்ஹே அந்த சூறான உறுப்புகளுக்கு நடுவுல ஸ்பீடா முட்டையிடுது. ஆயிரக்கணக்கான குட்டி கொசுங்க அந்த லிசார்ட்டை உள்ள இருந்து தின்னுட்டு இருக்கு. லிசார்ட் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பாறையில முட்டி உடையுது. அது உடம்புக்குள்ள மின்னலை பாஸ் பண்ணி கொசுங்களை கொல்ல பாக்குது. ஆனா அது அதோட உறுப்புகளையே கருக வைக்குது. ஒரே நிமிஷத்துல ஒரு ஆர்மியையே அழிக்கக்கூடிய அந்த சி கிளாஸ் லார்ட் பொத்துன்னு செத்து விழுது. அதோட கண்ணு காதுல இருந்து ஆயிரக்கணக்கான சிகப்பு கொசுங்க வெளியே வருது. சி கிளாஸ் லார்ட், தண்டர் ரிட்ஜ், டைட்டன் லிசர்ட் கில். 5000 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. தண்டர் போன், டைட்டன் பீஸ்ட் கோர், ரேர் ஐட்டம்ஸ் கிடைச்சிருக்கு. ஹை லெவல் தண்டர் ஜீன் டிடெக்டட். குயின் மிங் ஹீ செகண்ட் எவல்யூஷனுக்கு ரெடின்னு சிஸ்டம் சொல்லுது. நான் டயர்டா நடந்து போய் அந்த மான்ஸ்டர் கிட்ட நின்னேன். லிசார்ட்டோட உடம்புல இருந்து வந்த கொசுங்க நடுவுல என் குயின் மிங் ஹே வெளியே வருது. அதோட லுக் இப்போ ஃபுல்லா மாறிடுச்சு. சிகப்பு கலர்ல இருந்து இப்போ டார்க் பர்பிள் கலர்ல மாறிடுச்சு. சைஸ் சிறுசாகி விரல் சைஸ்க்கு வந்துருச்சு. 4 ரெக்கை இப்போ 6 ரெக்கையா மாறி அதுல பர்பிள் கலர்ல மின்னல் பாஸ் ஆகுது. அதோட வாய் இப்போ கருப்பும் பர்பிளும் கலந்த ஒரு ஊசி மாதிரி இருக்கு. எவல்யூஷன் சக்சஸ். பேர் பர்பிள் கிறிஸ்டல் தண்டர் எம்பரர் மஸ்கிட்டோ. பவர் பாய்சன், தண்டர், டார்க். புது ஸ்கில்ஸ் ஃப்ளோட்டிங், தண்டர் பாய்சன் நீடல், பேரசைட் பப்ட்னு சிஸ்டம் காட்டுது. பர்பிள் மின்னலோட அந்த கொசு என் விரல்ல வந்து உட்காருது. நான் பயந்து ஓடின பீஸ் டைட்டையும் மூஞ்சி வெளுத்து போய் நிக்கிற மத்த பசங்களையும் பார்த்தேன். லீ ஆஃப் தியான், உன் டிராகனும் செம டேஸ்டா தான் இருக்கும்னு சிரிச்சுட்டே சொன்னேன். விடிஞ்சதும் சிட்டில இருக்க பீஸ்ட் மாஸ்டர் கில்ட் மெட்டீரியல் செக்கிங் ஏரியால செம கூட்டம். ஒரு பெரிய மூட்டையை நான் கவுண்டர்ல தொப்புன்னு தூக்கி போட்டேன். தூக்கிட்டு இருந்த செக்கிங் ஆஃபீஸர் ஷாக் ஆகி திட்ட வாயை திறந்தா. ஆனா என் கண்ணை பார்த்ததும் வாயை மூடிட்டான். என் தோள்ல அந்த பர்பிள் கொசு இருக்கு, எல்லாத்தையும் விற்கணும்னு ரஃபா சொன்னேன். அவ அந்த மூட்டையை திறந்து பார்த்துட்டு செம ஷாக் ஆகுறான். இது தண்டர் டைட்டன் லிசர்டோட முதுகு எலும்பு. அப்ப முதுகு எலும்பு, அப்புறம் முழு தோல். சி கிளாஸ் லார்ட் மெட்டீரியல்னு கத்துறான். கில்டு ஃபுல்லா சைலண்ட். எல்லாரும் என்னையவே பாக்குறாங்க. இது பெரிய கம்பெனிகளே கஷ்டப்பட்டு வாங்குற ஐட்டம். ஆனா ஒரு சின்ன பையன் ஃபுல் செட்டை கொண்டு வந்திருக்கானேன்னு ஷாக் ஆகுறாங்க. எவ்வளவு கிளீனா கட்டாகி இருக்கு, எந்த ஆயுதத்தை வச்சு வெட்டினாங்க, இவன் யாருன்னே தெரியலையேன்னு எல்லாரும் பேசுறாங்க. அந்த ஆபீசர் கை நடுங்க அதோட கோர் மெஷின்ல வச்சு செக் பண்றான். மெஷின் சவுண்ட் கொடுக்குது. 98% பியூரிட்டி, ஹை லெவல் தண்டர் பவர். இது ஒரு சூப்பர் கோர். 5 கோடி வரும். ஆக்ஷன்ல விட்டா 8 கோடி கூட போகும் தம்பின்னு சொல்றான். எனக்கு காசு மேல ஆசை இல்ல. இந்த காசை வச்சு 1 லட்சம் கொசு ரெடி பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். பில்ல போடுன்னு டேபிள தட்டுனேன். கொஞ்சம் பொறுன்னு மேல இருந்து ஒரு திமிரான சத்தம் கேக்குது. கூட்டத்தை விலக்கிட்டு ஒருத்தன் வரான். அவன் பார்க்க லீ ஆஃப் தியான் மாதிரியே இருக்கான். ஆனா கண்ணுல ஒரு பாம்பு மாதிரி விஷம் தெரியுது. அவன்தான் லீ ஃபேமிலி ஹெட், கில்ட் வைஸ் பிரசிடென்ட் லீ காங் ஹாய். அவன் வந்து என்னை மதிக்காம அந்த கோரை கையில எடுத்து பார்க்கறான். சூப்பர் ஐட்டம், என் பையன் ஆவ்தியானோட டிராகனுக்கு எவால்வ் பண்ண செட்டா இருக்கும்னு சொல்லிட்டு அதை பின்னாடி நின்ன பாடிகார்டு கிட்ட தூக்கி போட்டுட்டு என்னைய பார்க்கறான்.
இந்த ஐட்டம் லீ ஃபேமிலிக்கு சொந்தம்னு சர்வ சாதாரணமாக சொல்றான். யாருமே வாயை திறக்கல. அதான் லீ ஃபேமிலியோட பவர். நான் தலையை தூக்கி நக்கலா எடுத்துக்கிட்டா காசு கொடுப்பீங்களான்னு கேட்டேன். அவன் நக்கலா சிரிச்சிட்டு, சின்ன பையா பேராசப்படாத, அவ்தியான் சொன்னா. அவங்க டீம் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம்தான் நீ இதை திருடிட்டு வந்தியாமே. இது டீம் ஐட்டம். இதை நீ தனியா வித்தா பெரிய தப்புன்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபா நோட்டை டேபிள்ல போடுறான். லீ ஃபேமிலி எப்பவும் பெருந்தன்மையானவங்க. இந்த 100 ரூபா உனக்கு கூலி, எடுத்துட்டு ஓடிருன்னு சொல்றா. நான் அந்த நோட்டை பார்த்துட்டு வெறித்தனமா சிரிக்கிறேன். என்ன அதிகமா இருக்கான்னு பாக்குறியான்னு அவன் கேட்குறான். இல்ல, இவ்ளோ பெரிய ஆளா இருக்க, ஆனா மூளைக்கு பதிலா சாணிய வச்சிருக்கியேன்னு நினைச்சு சிரிச்சேன்னு சொல்லிட்டு அந்த 100 ரூபா நோட்டை 2 விரலால புடிச்சு தேய்ச்சேன். அது அப்படியே பவுடரா மாறிடுச்சு. அவன் கிட்ட போய் என் பொருளை எடுக்கணும்னா உன் உசுரை கொடுத்துட்டு எடுன்னு சொன்னேன். லீ காங்காய் மூஞ்சி செம கோபமாகுது. கொலவெறியோட பாக்குறான். மரியாதை கொடுத்தா ஏறி மிதிக்கிற லீ ஃபேமிலியை எவனும் எதிர்த்ததில்ல. இவன் மேஜிக் மான்ஸ்டர்ஸ் கூட சேர்ந்தவன். இவனை பிடிச்சு உள்ள போடுங்க, பொருளை சீஸ் பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த 50,000 கொசுங்களோடு சேர்ந்து நம்ம சேனலுக்கும் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. லார்ட் கிளாஸ் ராட்சசனையே தின்னு தீர்த்த நம்ம கொசு ஆர்மி அடுத்து என்ன பண்ண போகுது? அந்த லீ காங்ஹாய் நம்ம ஹீரோவை என்ன பண்ண போறான்? நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.